பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்ப்பதில் சந்தோஷம். நாம் ஏற்கனவே 121ஆம் சங்கீதத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 5, 6 இந்த வசனங்களை நாம் தியானிப்போம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பிரயாணத்தின் அப்போ பாடின ஒரு சங்கீதம் தான் இந்த 121வது சங்கீதம். முதல் 2 வசனத்தில் தேவன் நமக்கு உதவி அளிக்கிற தேவனாக இருக்கிறார், உதவிகளை செய்கிற தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். 3ஆம் மற்றும் 4ஆம் வசனத்தில் தேவன் தம்முடைய பாதுகாப்பை நமக்கு அளிக்கிற தேவனாக இருக்கிறார், பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போது பிரயாணத்தில் நமக்கு உதவியையும் பாதுகாப்பையும் அளிக்கிற தேவன் இந்த இடத்துல என்ன பண்ணுறார் அப்படின்னா 5 மற்றும் 6ஆம் வசனத்தில் பாதுகாப்பின் முத்திரையை என்ன பண்ணுறார் அப்படின்னா நம் மீது அவர் போடுகிறார். என்ன பாதுகாப்பு அந்த முத்திரையை போடுறார் அப்படின்னா அதுதான் 6ஆம் வசனம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. இந்த பிரயாணத்தின் போது பகலில் என்ன இருக்கும் அப்படின்னா அதிகப்படியான உஷ்ணம் இருக்கும், வெப்பநிலை இருக்கும், அதிகமான உச்சகட்ட நிலை இருக்கும். இரவில் என்ன இருக்கும் அப்படின்னா பயங்கரமான குளிர் இருக்கும். ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், உச்சகட்ட நிலை இருக்கும். அப்போது இந்த ரெண்டுத்துலேயுமே தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா பாதுகாப்பின் முத்திரையை நமக்கு அளிக்கிறவராக இருக்கிறார், சேதப்படுத்துவதில்லை என்ற வாக்கை நமக்கு கொடுக்கிறார். இந்த உஷ்ணம் அதிகமாகிறப்போ, குளிர் அதிகமாகிறப்போ ஒவ்வொரு நாளும் இப்படி தான் இருக்கும் பிரயாணத்தின் போது. அப்போது பக்கவாதம் வருகிறதற்கு, ஸ்ட்ரோக் வருகிறதற்கு அநேக வாய்ப்புகள். நான் ஏற்கனவே முதல் 2 வசனத்தை தியானிக்கிறப்போ சொன்னேன், ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு பிரயாணம், உயிர் சேதம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற ஒரு பிரயாணம் இது. அப்போ பக்கவாதம் வருகிறதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு பிரயாணத்தினால் தேவன் நமக்கு பாதுகாப்பின் முத்திரையை போடுகிறார். ஒரு சேதமும் அணுகாமல் நம்மை காக்கிற தேவன் அவர். இந்த பிரயாணம், நான் ஏற்கனவே சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரயாணம். இந்த பிரயாணத்தில் நாம் செய்ய வேண்டியது அப்படின்னு ஒன்னொன்னையும் நம்ம பார்த்துட்டு வரோம். கண்களை ஏறெடுக்கணும். கண்களை ஏறெடுக்கிறப்போ அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், கால்களை தள்ளாட விட மாட்டேன் என்று. அப்போ இந்த கிறிஸ்தவ பிரயாணத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பிரயாணத்தை தவிர்க்க முடியாது. கண்டிப்பாக யாராலையும் தப்பித்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், பிரயாணப்பட்டு ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லணும். ஆனால் பிரயாணத்தின் போது நமக்கு கூடவே இருக்கிற ஒரு தேவன், அழகான வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை நடத்துகிற ஒரு தேவன் கூடவே இருக்கிறார். எனவே விசுவாசத்தோடு இந்த பிரயாணத்தை நாம் தொடர கடவோம். என்ன விசுவாசம் அப்படின்னா நம்மை ஒரு சேதமும் அணுகாமல் காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் பிரயாணத்தை நாம் மேற்கொள்வோம். நம்ம எங்குமே நின்று விடாமல் அல்லது சிக்கி கொண்டு தவிக்காமல் தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்மை நேர்த்தியாய் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த விசுவாசத்தை பெற்று கொண்டவர்களாய், உறுதியாய் இதில் நிலைத்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரயாணத்தை தொடருவோம். தேவன் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 5ஆம் 6ஆம் வசனத்திலிருந்து தேவன் தம்முடைய பாதுகாப்பின் முத்திரையை நம் மீது போட்டு நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். எனவே தொடர்ந்து இந்த கிறிஸ்தவ பிரயாணத்தில் பொறுமையோடு விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்வோம், தேவனுடைய பாதுகாப்பின் முத்திரையோடு. மே காட் பிளஸ் யூ.